வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குளித்தலை அருகே அடிமாட்டு விலைக்கு நெல் கொள்முதல் செய்யும் தனியார் வியாபாரிகள். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க கோரிக்கை. வேதாரண்யம் அருகே கடைத்தெருவில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஆக்கிரமிப்பு அகற்றத்தில் பாராபட்சம் காட்டுவதாக வணிகர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. பொலிச்சலூரில் குடியிருப்பு பகுதிகளில் குளம்போல் தேங்கி நிற்கும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி மந்த கதியில் நடைபெறுவதால் மக்கள் அவதி. நிலக்கோட்டை அருகே வீட்டுக்கு 7,40,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துமாறு வந்த குறுஞ்செய்தியால் பூ வியாபாரி அதிர்ச்சி. ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யும் போது தவறு நடந்துவிட்டதாக மின் வாரியம் விளக்கம். தரம் உயர்த்தப்பட்ட தாம்பரம் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகள் தரம் உயர்த்தப்படவில்லை என புகார். மாநகராட்சி நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. குளித்தலை அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் தனியார் வியாபாரிகள் அடிமாட்டு விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் ஒருபோக சம்பா சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் குளித்தலை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் 2 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டளை, ரங்கநாதபுரம், வீரராக்கியம், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை. இதனால் அறுவடை செய்த நெல்களை இருப்பு வைக்க முடியாமல் விவசாயிகள் தனியார் வியாபாரிகளிடம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனியார் வியாபாரிகள் அடிமாட்டு விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு நிர்ணயம் செய்த கிலோ 22 ரூபாய் 40 காசுகளுக்கு பதிலாக தனியார் வியாபாரிகள் 18 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் விரைந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யம் அருகே கடைத்தெருவில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் பாராபட்சமாக அகற்றப்பட்டதாக வணிகர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சாலை விரிவாக்க பணிக்காக நெய்விளக்கு கடைத்தெருவில் கடைகளின் வெளியே அமைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதில் நெடுஞ்சாலைத்துறையினர் பாராபட்சத்தோடு நடந்து கொள்வதாக தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினர் புகார் தெரிவித்தனர். இதனால் அங்கு கூடிய வணிகர் சங்கத்தினர் பேரவையின் மாநில துணைத் தலைவர் செந்தில் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. பொலிச்சலூரில் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொலிச்சலூர் அருகே கவுல் பஜார் செல்லும் சாலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி சுமார் ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் இப்பணிகள் மெத்தனமாக நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2 வாரங்களாக குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய் பரவுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே பணிகளை விரைந்து முடித்து கழிவு நீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நிலக்கோட்டை அருகே வீட்டுக்கு 7,40,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துமாறு வந்த குறுஞ்செய்தியால் பூ வியாபாரி அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்கடை நடத்தி வருபவர் முருகேசன். இவருக்கு சொந்தமான பூர்வீக வீடு லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ளது. இந்நிலையில் லட்சுமிபுரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு மின் இணைப்பு கட்டணமாக 7,40,000 ரூபாய் கட்ட வேண்டும் என அவரது செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. செய்தியை படித்த முருகேசன் கடும் அதிர்ச்சி அடைந்தார். ஒவ்வொரு முறையும் 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரையில் மட்டுமே மின் கட்டணம் செலுத்தி வந்த முருகேசனுக்கு 7,40,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்ற குறுஞ்செய்தி குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து ராமராஜபுரம் மின் பகிர்மான கழக அலுவலகத்தில் முருகேசன் புகார் அளித்த நிலையில்
ஆன்லைனில் பதிவிடும்போது தவறுதலாக 65,000 யூனிட் மின்சாரம் கூடுதலாக காட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த ரீடிங் நீக்கப்பட்டு வீட்டில் காட்டப்பட்ட ரீடிங் அளவுப்படி மின் கட்டணம் செலுத்தினால் போதும் என்றும் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சூளகிரி பகுதியில் கொத்தமல்லிக்கு உரிய விலை கிடைக்காததால் கால்நடைகளுக்கு உணவாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் புதினா, கொத்தமல்லி, கீரைகள், தக்காளி, முட்டைகோஸ் உள்ளிட்ட பயிர்கள் விவசாயிகளால் பயிரிடப்பட்டு வருகின்றன. இங்கு விளையும் கீரை, காய்கறிகள் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டும் வருகிறது. இந்நிலையில் தற்போது சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்ட கொத்தமல்லி விளைச்சல் அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் தினசரி சந்தைக்கு கொத்தமல்லி வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. தினசரி சந்தையில் ஒரு கட்டு கொத்தமல்லி விலை 2 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதால் ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தமல்லியை கால்நடைகளுக்கு உணவாக்கி வருகின்றனர். கொளத்தூரில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அரசுக்கு சொந்தமான 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டது. சென்னை அடுத்த கொளத்தூர் அருகே உள்ள ராஜமங்கலம் செந்தில் நகர் பிரதான சாலையில் அரசுக்கு சொந்தமான 6 கிரவுண்ட் நிலம் உள்ளது. இந்த இடத்தை அப்பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் தேவராஜ் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் நடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி கொளத்தூர் மண்டல அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். பல வருடங்களாக நடைபெற்று வந்த இவ்வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி கொளத்தூர் மண்டல அதிகாரிகள் முருகன் தலைமையில் வட்டாட்சியர் அபர்ணா முன்னிலையில் அரசு அலுவலர்கள் 2 பொக்லைன் இயந்திரங்களோடு ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றினர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு 25 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. மன்னார்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை இஸ்ரோ திட்ட இயக்குநர் கிருஷ்ணசுவாமி தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தேசிய அறிவியல் தினத்தை ஒட்டி நடைபெற்ற இக்கண்காட்சியில் இஸ்ரோ திட்ட இயக்குநர் கிருஷ்ணசுவாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான இக்கண்காட்சியில் மாவட்டம் முழுவதும் இருந்து அரசு பள்ளி, தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். கண்காட்சியில் பெண்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் அணியும் காலணியின் அடிப்பகுதியில் GPS கருவி பொருத்தும் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தனர். அத்துடன் சென்சார் பேருந்து, நீர் மேலாண்மை, கேஸ் லீக், AI தொழில்நுட்ப ரோபோக்கள் என மாணவர்கள் அசத்தினர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 4,000 ரூபாய் வரை விற்பனையானது. திண்டுக்கல் மலர் சந்தைக்கு சுற்றுவட்டார பகுதி மற்றும் நத்தம், ஆத்தூர், சின்னாலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பூக்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். இங்கு விளையும் மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், ஜாதிப்பூ உள்ளிட்ட மலர்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும், சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் பூக்களின் வரத்து குறைந்து காணப்பட்டது. ஆனால் தொடர் முகூர்த்தம் காரணமாக பூக்களின் தேவை அதிகரித்த நிலையில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 4,000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ கிலோ 2,500 ரூபாய்க்கும் விற்பனையானது. கனகாமரம் 1,500 ரூபாய்க்கும், ஜாதி 1,700 ரூபாய்க்கும், காக்கட்டான் 1,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்த விலை உயர்வு மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் சங்ககிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கலைக்குழுவினர் கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நாடகம் வாயிலாகவும் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தும் காரில் சீட் பெல்ட் போட்டும் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சங்ககிரி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் புஷ்பா, செந்தில்குமார் ஆகியோர் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர்.
இன்ஜினியரா வரணும், ஒரு மாவட்ட ஆட்சியர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் 8வது பொருந்தை புத்தக திருவிழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணியை வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முக்கிய வீதியின் வழியாக சென்ற பேரணி வள்ளியூர் கலையரங்கம் வரை நடைபெற்றது. சுமார் 900க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவியர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் இணையவழி குற்றம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஆண்டுக்கு சைபர் கிரைம் மூலமாக மக்கள் 57 கோடி ரூபாய் இழக்கும் நிலை உள்ளது என்றும் எந்த லிங்கையும் தொட வேண்டாம் என்றும் மாணவியருக்கு அறிவுறுத்தப்பட்டது. சென்னை அருகே மாதவரத்தில் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தனியார் பெண்கள் கலைக்கல்லூரி நடைபெற்ற பேரணியில் கல்லூரி முதல்வர் லீமா ரெசாரியோ தலைமை வகித்தார். இதில் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு பாதுகாப்பாக வாகனங்கள் ஓட்டுவது குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அத்துடன் இது தொடர்பாக வினாவிடை போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல்லில் மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி தொழுநோய் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தொழுநோய் மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் ஜெயந்தினி முன்னிலையில் நடைபெற்ற இப்பேரணியை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சாந்தா அருள்மொழி தொடங்கி வைத்தார். இதில் தொழுநோயை ஒழிக்க வேண்டும் என்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுப்பது குறித்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போக்சோ சட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் அதன் அம்சங்கள், குழந்தைகள் நல உரிமைகள், சிறார் நீதி சட்டம், குழந்தைகள் நலன் சார்ந்த அமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 33 பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூற்றோடு ரயில்வே மேம்பாலத்தின் மீது கரும்பு கழிவுகளை ஏற்றி வந்த லாரியின் கதவு திறந்ததால் கரும்பு கழிவுகள் சாலையில் கொட்டியபடி சென்றது. இதுகுறித்து சக ஓட்டுநர்கள் தகவல் தெரிவித்ததால் லாரி நிறுத்தப்பட்டு கதவு அடைக்கப்பட்டது. இந்நிலையில் சாலையில் கொட்டப்பட்ட கரும்பு கழிவுகளால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சாலையில் கொட்டிய கழிவுகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக அப்புறப்படுத்தி சாலையை சீரமைத்தனர். உதகை அருகே உள்ளத்தி பகுதியில் சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி மலைவேடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட மலைவிடன் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் 350 பேருக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு வரை பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின் சான்றிதழ் வழங்குவது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழங்குடியின ஜாதி சான்று இல்லாமல் பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீடு கிடைக்காமல் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி 70க்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி மதுரை மாவட்டம் வேலூரில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணி டிஎஸ்பி சிவக்குமார், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அனிதா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் போக்குவரத்து போலீசார் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தூத்துக்குடியில் நடைபெற்ற தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் தென்மண்டல அளவிலான தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கயிறு ஏறுதல், நீச்சல் உள்ளிட்ட துறை சார்ந்த பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. Come on! இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட அணி வென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு தீயணைப்புத்துறை துணை இயக்குநர்கள் சரவணபாபு, ராஜேஷ் கண்ணா ஆகியோர் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர்.